வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ அழகா ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா அந்த டைம்ல எனக்கு எக்ஸாமினேஷன் இருந்துச்சு. என்னால இந்த புக்குக்கு எந்த கான்ட்ரிபியூஷனும் இல்லை. டைட்டில் இருந்து அதுல இருக்கிற கண்டென்ட்ல இருந்து ஐடியாஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி உங்களோட உழைப்பால வெளியே வந்த இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்றது எனக்கு அவ்வளோ பெருமையா சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. இந்த புக்கை பத்தி நான் பேசுறதை விட என்னுடைய கருத்துக்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். முதல்ல ஓய்வெடு உலகை ஆளு அப்படிங்கிற இந்த டைட்டில், அந்த வார்த்தைகளே முன்னுக்கு பின் முரணா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓய்வெடு உலகை ஆளு, எப்படி ஓய்வெடுத்து உலகை ஆளணும்? என்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்து உழைக்கணும், ஏதாவது ஓடணும், சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நீங்க வந்து ஓய்வெடுங்க உலகை ஆளலாம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுக்குரிய விளக்கம் உங்களால தான் கரெக்டா சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஓய்வெடு உலகையாளு அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேரை கேட்குற எல்லாருக்கும் தோன்றது என்ன முரண்பாடான ஒரு தலைப்பா இருக்கு, எதிரும் புதிருமா இருக்கு அப்படின்றதுதான். ஓய்வெடுத்தல் அப்படின்னா வெறுமனே படுத்து தூங்குறது இல்லை. ஓய்வெடுத்தல் அப்படின்னா நம்ம யாரு அப்படின்ற கேள்வி கேட்கறதுக்கான நேரம். தன்னை அறிந்தவன் உலகை ஆளலாம் அப்படின்றது வந்து விவேகானந்தர், வள்ளலார், அரிஸ்டாட்டில் மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க வந்து சொல்லியிருக்காங்க. யார் ஒருத்தவங்க தன்னை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு இது எல்லாமே சாத்தியம். ஏன்னா விவேகானந்தர் எவ்வளவு பெரிய ஆன்மீகவாதின்னு நமக்கு தெரியும், உலகம் ஃபுல்லா பேசினவர். சோ அந்த மாதிரி நம்ம எடுத்த உடனேவே உலகை ஆளுதல்னா உலகம் ஃபுல்லா ஆள்றது, லீடர்ஷிப், அந்த இது அது அங்க உலகத்துலதான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இல்லைங்க. அதாவது நமக்குன்னு ஒரு சரௌண்டிங் இருக்கும். நம்ம ஃபேமிலில நம்ம வந்து இது நமக்கு ஒரு சின்ன உலகம், நம்ம உலகம். அதுல நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கு நம்ம பெஸ்டான ஃபேமிலியா நம்ம எப்படி எடுத்துட்டு வரலாம். இப்ப சமுதாயத்துல நிறைய பேரு பரபரப்பா ஓடிட்டே இருக்காங்க இல்லையா. சோ நிக்கணும், சரி பார்க்கணும், அதுக்கப்புறம் திட்டமிடுதலோட ஓடணும். இதுதான் ஓய்வெடுத்து உலகையாளுது. அற்புதமான டைட்டில், ரொம்ப என்லைட்டனிங்கான விளக்கம் கொடுத்தீங்க. ஸோ இந்த நேரத்துல, இந்த காலகட்டத்துல இந்த புக் வந்து ஒரு அவசியமான விஷயமா நான் பார்க்குறேன். நான் படிச்ச வரைக்கும் உங்களோட ஒப்பீனியன்ல அது எந்த அளவுக்கு சமுதாயத்துக்கு அவசியமான ஒரு நூல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க விரும்புறேன். கண்டிப்பா இப்ப இருக்கிற பரபரப்பான உலகத்துக்கு இது கண்டிப்பா தேவைங்க. ஏன்னா நம்ம யாருக்காக ஓடுறோம், ஏன் ஓடுறோம், எதுக்காக ஓடுறோம், எதை பத்தியுமே நமக்கு தெரியறது இல்ல. நம்ம வந்து நம்மள நின்னு கவனிக்கிறதே இல்லை, அதையே நம்ம மறந்துட்டோம். சோ ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம கவனிக்கணும், அது தப்பு இல்லை. இப்போ நம்ம வந்து நமக்காக ஒரு விஷயம் பண்ணிக்கிறது தப்பா அப்படின்னு கில்ட் ஃபீலோட இருப்பாங்க, அது தப்பே இல்லை. ஏன்னா நம்ம நல்லா இருந்தாதான் நம்ம ஃபேமிலிய நம்ம பாத்துக்க முடியும், நம்ம குழந்தைங்களை நம்ம பாத்துக்க முடியும். நம்மளை சரி பார்த்துக்கிறதும் முன்னேறி வர முடியும்ன்றது நமக்கு வந்து முக்கியம். அப்பதான் நம்ம குடும்பத்தையும் நம்ம கைப்பிடிச்சு மேல கூட்டிட்டு வர முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, இப்போ இந்த காலகட்டத்துல ஒரு பொண்ணு, ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாலும் சமுதாயத்தோட நெருக்கடி எப்படி இருக்குன்னா, ஒரு டிகிரி ஏன் வேஸ்ட் பண்ற, படிச்சிருக்க, ஏன் டிகிரியை வேஸ்ட் பண்ணும், வேலைக்கு போலாமே, அவங்க இஷ்டம். அதே மாதிரி ஜென்ரலா ஒரு பொண்ணை, பர்டிகுலரா ஒரு பொண்ணை பார்க்கும் போது அவங்களுக்கு தோன்ற விஷயம் என்ன தெரியுமா, என்ன பண்றீங்க நீங்க, வேலைக்கு போறீங்களா, இல்லங்க நான் வீட்டுலதான் இருக்கேன் அப்படின்னும் போது அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கில்ட் ஃபீல கொடுக்குறாங்க. அது அவங்களோட இஷ்டம். மேபி அவங்க குடும்ப சூழ்நிலை, அவங்க குழந்தைங்களை பாத்துக்கணும், பெரியவங்களை பாத்துக்கணும், நிறைய காரணங்கள் இருக்கலாம். அது மத்தவங்களுக்கு கவலை இல்ல. ஆனா நம்ம கேள்விகளால மத்தவங்களுக்கு ஒரு ஒரு கில்ட்டை ஏற்படுத்திடுறோம், குற்ற உணர்ச்சி. ஆமா. ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆன ஒரு பெரியவங்களோ யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் அதே மாதிரிதான், ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டா வாழ்க்கைய முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லையே, இதுக்கு மேலேயும் ஏதாவது ஜாப் போகலாமே அப்படின்றாங்க. மேபி அவங்களுக்கு ரொம்ப வயசானனால உடம்பு சரியில்லாம இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு பணத்துக்கான பெருசா தேவைகள் ஏதாவது இருக்காம இருக்கலாம், இல்ல அவங்க ரிட்டையர்மெண்ட் லைஃபை வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கலாம். அவங்க குடும்பத்தோட இதுக்கப்புறமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கலாம். சோ பல காரணங்கள் இருக்கும். நம்ம இந்த சமுதாயத்துல இப்போ இது ஒரு திணிப்பா இருக்கு, அது பெரிய வன்முறை. என் இஷ்டத்துக்கு நான் வாழ்றேன்ற உரிமை எல்லாருக்குமே இருக்கு, அது சரியான முறையில இருக்கிறது நல்லது. இந்த புக்கு
எந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ், எந்த வயசுல இருக்கிறவங்க, எந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் படிச்சா நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாருமே படிக்கலாங்க. ஏன்னா டார்கெட் ஆடியன்ஸ்னு ஒரு விஷயம் இல்லைன்னா எந்த ப்ராடக்ட்டுமே சக்சஸ் ஆகாது. ஆனா என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்னா கடுமையா உழைக்கிறவங்க, சின்ன பிள்ளைங்களும் கூட தான் படிக்கலாம். ஏன்னா இதுல ஓய்வெடுத்தல் மட்டும் இல்ல, ஓய்வெடுத்ததுக்கு அப்புறம் எப்படி உழைக்கணும்ன்ற யுக்தி நிறைய இருக்கு. பொது வெளியில ஒருத்தவங்க கூட பழகணும்னா எதெல்லாம் தவிர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற நிறைய விஷயங்களும் இந்த புத்தகத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, இது முக்கியமா இந்த புத்தகம் முக்கியமா வேலை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் புத்தகம். ஏன்னா வெறுமனே உழைத்தல் எந்த சக்சஸையும் தராதுங்க. ஏன்னா இப்போ ஒரு புலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேனல்ல எல்லாம் பாக்குறோம்ல, இப்போ ஒரு புலி இருக்கு, நின்ன இடத்துல இருந்து தாவுதுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு தூரம் போக முடியும் மேக்சிமம்? தெரியல, ஒரு 10 அடி 15 அடி 16 அடி. ஒரு பின் வாங்கி பாஞ்சிச்சுன்னா எவ்வளவு? இன்னும் அதிகமாவே முடியும். சோ புலி பதுங்கிறது பாயறதுக்கு. சோ இதுதான் இந்த புத்தகமே. ஓய்வெடு, உலகையாளு பண்றவங்க, ஆண்டர்பிரனர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் ரொம்ப நேரம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம ரொம்ப நேரம் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுத்து வேலை பண்றவங்களா தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போற ஒரு அம்மாவா இருக்கலாம், ஒரு துப்புரவு தொழிலாளியா இருக்கலாம், எங்க அப்பா மாதிரி ஒரு கண்டக்டரா, ஒரு செக்கிங் இன்ஸ்பெக்டரா கூட இருக்கலாம். ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் நம்ம எல்லாருமே ஒரு தொழிலாளர் வீட்டுல இருந்து வந்த குழந்தைங்க அப்படின்னு சொல்றதுக்கு. ஏன்னா எங்க அப்பாவோட ட்ரெஸ் யூனிஃபார்ம் வந்து தந்திருப்பாங்க. அந்த யூனிஃபார்ம எங்க அம்மா துவைக்க எடுக்கும் போது அதுல இருந்து வர வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேர்வை ஸ்மெல். அந்த வாசனையில எவ்வளவு உழைப்பு இருக்குன்றது லேட்டரா தான் நமக்கு புரியுது. சோ எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நம்ம வரோம். அந்த தொழிலாளர்களுக்கு எப்படி எல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும், இல்லைன்னா அதனால என்ன பாதிப்பெல்லாம் நடக்கும் அப்படின்றத விளக்குற ஒரு புத்தகம் தான் இது. அதனால எல்லாருமே படிக்கலாம். அழகா சொன்னீங்க யாருக்கெல்லாம் இந்த புக் பெனிஃபிட் ஆகும்னு. தட் ரிமைண்ட்ஸ் மீ, இந்த புக் எழுத தூண்டிய அந்த காரணம், கரு, அது என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். இந்த புத்தகம் நானும் ஒரு எழுத்தாளர் ஆகணும்ன்றதுக்காக எழுதின புத்தகம் இல்லைங்க. ஏன்னா இது பெரிய தாக்கம், எனக்கு ஏற்பட்ட பெரிய தாக்கத்தினால உருவானது. ஒரு வியாழக்கிழமை என்னால மறக்க முடியாத ஒரு வியாழன், உங்களுக்கு தெரியும். என்னாலையும் மறக்க முடியாத வியாழன். ஒரு இரவு 1 மணி இருக்கும், 1:15 இருக்கும். ஒரு போன் வருது, பாப்பா அப்பாக்கு ரொம்ப வேக்குது, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் வர முடியுமா? பக்கத்துலதான் இருக்கும், நம்ம அப்பா வீட்டுக்கு வரோம். வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா ஸ்வெட் ஆகுது. பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அவருக்கு ஹார்ட் அட்டாக். பயன்படுத்த கூடாது, மெதுவா எடுத்துட்டு போகணும், கூட்டிட்டு போயிடணும் அப்படின்றதுக்காக நான் தான் சட்டை போட்டு விடுறேன் எங்க அப்பாவுக்கு. கடைசியா அவர் பட்டன் ஓபன் பண்ணிட்டே வராரு. ஏன்பா அப்படின்னா, எனக்கு ரொம்ப வேகுது சாமி அப்படின்னு சொன்னாரு. சோ அது ரொம்ப வலியான ஒரு விஷயம். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம், அங்க நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா திரும்ப வரும்போது அவரோட உயிர் அவர்கிட்ட இல்ல. சோ இதுதான் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு என்னால. அவர் அந்த 1 இயரா என்னால தூங்க முடியல. அதோட தாக்கம் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு இருந்துட்டே தான் இருந்துச்சு. அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இன்னொன்னு, உழைப்பாளர்களுடைய கஷ்டத்தை நம்ம பெருசா மதிக்கிறது இல்ல. கேட் ஓபன் பண்றவங்களை கூட ஈஸியா கடந்து போயிடுறோம். ஆனா வெயில்ல நின்னு கஷ்டப்படுறவங்க, போலீஸா இருக்கட்டும், அவங்களும் அதே மாதிரிதான். டிராபிக் போலீஸ்லாம் ரொம்ப நேரம் கால் கடுக்க நிக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு. இப்போ கண்டக்டரா டிரைவரா இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டே ஓட்டுறாங்க, எந்திரிச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதே இல்ல. ஒரு கண்டக்டரா இருக்கிறவங்களுக்கு என்ன டிக்கெட் கிழிச்சு தர வேலை தானே அப்படின்னு உதாசீனமா நினைக்கிறோம். ஆனா அந்த மக்களா நடந்துட்டு வர்ற போது அவங்க உடம்பு வலி, வீட்டுல வந்து படுத்து தூங்குற அந்த கொஞ்ச நேரத்துல கூட போகாது. இதெல்லாம் யோசிச்சுதான் இந்த புத்தகம் வந்து எழுதணும்னு தோணுச்சு. இதெல்லாம் தான் இதோட காரணம். எங்க அப்பாவுடைய மரணம் தான் இதை உருவாக்க மிகப்பெரிய தாக்கமா இருந்துச்சு. இன்னும் ஒரு மரணம் இப்படி ஏற்பட வேண்டாம், நீங்க உங்களை பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் தான் வேலை, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. அதை சொல்லணும்னு நினைச்சேன், இந்த புத்தகத்தின் மூலமா நான் சொல்லிட்டேன். அருமை அருமை.
அதாவது ஓய்வின்மையால நாங்க ஒரு உயிரை இழந்திருக்கோம். அதாவது ஃபேமிலி ஹிஸ்டரியில ஹார்ட் டிசீஸ் யாருக்குமே இல்லை, தாத்தா பாட்டி யாருக்குமே இல்லாத ஒருத்தருக்கு வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ அந்த தாக்கம் இன்னும் என்ன விட்டும் போல, அவங்கள விட்டும் போல. அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த நூல். இனிமேலும் இப்படி யாருக்கும் நடக்கக்கூடாதுங்கிறது அருமையா சொன்னீங்க. உங்களோட ஸ்பீச்ல கேட்டிருந்தேன், இந்த மாதிரி ஒரு 7 லட்சம் பேர் வேலை சார்ந்த காரணத்தினால் மரணம் அடைகிறார்கள். அதுவும் இல்லாம நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்க உங்க புக்ல இருந்தது கரோஷி அப்படின்னு ஒரு கான்செப்ட். கரோஷி அப்படின்னு ஜாப்பனீஸ் கான்செப்ட். கரோஷி அப்படின்னா வேலைனால் ஏற்படும் மரணம் அப்படின்னு ஜப்பானீஸ் மொழியிலேயே அப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஜப்பான்ங்கிறது அது செயலர் எனக்கு தெரியும். அவங்க நாட்டுக்கு போனா அவங்க பைலட் கூட டைமுக்கு வந்துருவாங்க, பஞ்சுவாலிட்டியா இருப்பாங்க, வேலையை அப்படி ஒர்ஷிப் பண்ணுவாங்க. தொழில் தான் தெய்வம்ங்கிற அளவுக்கு இருக்கிற அந்த நாட்டிலேயே வேலையினால் ஏற்படும் மரணங்கள் அதிகரிக்கிறதால அதை எதிர்த்து அஷர்ஸ் எடுத்திருக்காங்கிறது உங்க புக்ல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அருமையான ஒரு கான்செப்டை பதிவு பண்ணி வருஷத்துக்கு 7 லட்சம் பேர் இறக்குறாங்க அப்படிங்கும்போது இது ஸ்டன்னிங்கான விஷயம். கரெக்ட். அதாவது ஜப்பான்காரங்க மாதிரி நம்மளால உழைக்கவே முடியாது அப்படின்னு நம்ம வந்து ஈஸியா உதாரணம் சொல்லிடுறோம். அங்கேயும் இந்த விஷயம் நடக்குது. அவங்க தான் இந்த மாதிரி கரோஷி வேர்டையே வந்து மத்தவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதிக வேலை காரணத்தினால் மரணம் அப்படின்றது. ஏன்னா நம்ம எல்லாம் வந்து எப்பயுமே உழைக்கணும், நிறைய உழைக்கணும் அப்படின்னு கேள்விப்பட்டே நம்ம வளர்ந்தவங்க. காட்டு வேலைக்கும் கூலி வேலைக்கும் போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்ப பிசினஸ் பண்ணாலுமே நிறைய உழைக்க வேண்டியதுதான் இருக்கு. தூக்கம் இல்லாம நிறைய படிக்கிறோம், தூக்கம் இல்லாமயே படிக்கிறோம். சோ ஜாப்பனீஸ் மொழியில வந்து கரோஷி அப்படின்ற வார்த்தை எல்லாருக்குமே சர்வதேச அளவுல வந்து அது பேசப்படுற ஒரு விஷயம் தான். எல்லாருமே இப்ப பெரிய பெரிய நிறுவனம் வச்சிருக்கிறவங்கல இருந்து எல்லா இடத்துலயுமே வந்து போதுமான ரெஸ்ட் இருக்கா அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து முக்கியம். ஏன்னா நமக்கு அந்த விதி தெரியாதனாலதான், எவ்வளவு நேரம் வேலை செய்யணும்ன்ற வரம்பு இல்லாதனாலதான், அதை நம்ம பத்தி விழிப்புணர்வு இல்லாதனாலதான் இந்த மாதிரி மரணங்கள் ஏற்படுது. இந்த உலக சுகாதார நிறுவனமும் தொழிலாளர் அமைப்பும் சேர்ந்துதான் அறிக்கையை வெளியிடுறாங்க 7 லட்சம் பேர் வருஷத்துக்கு இறக்குறாங்கன்னு. நீங்க யோசிச்சு பாருங்க, பதிவு பண்ணப்பட்டதே 7 லட்சம் பேர்னா பதிவே ஆகப்படாதது அதை விட 2 மடங்கு அதிகம். 2 மடங்குனா வெறுமனே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அப்படி இல்ல. வேலை செய்யறதுனால ஏற்படுற ஸ்ட்ரெஸ், வேலை செய்யறதுனால ஏற்படுற மூளை ரொம்ப உளைச்சல் பாதிப்பு, இன்னொன்னு அதனால வெளியே சுத்திட்டு இருக்கிறனால ஏற்படுற மயக்கம், அதனால மரணம், பசி, சாப்பிட முடியாம, சோ இந்த மாதிரி ஓடிட்டே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அற்புதமான புக்கு. இன்னும் நல்லா நிறைய பேர் படிச்சு அதுல பெனிஃபிட் அடையணும்னு நான் நினைக்கிறேன். வாசகர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு புத்தகமும் ஒருத்தருடைய பெரிய தாக்கத்துல இருந்து உருவானதுதான். கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்திருப்பாங்க, இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதனாலதான் அவங்க ஒரு புத்தகம் எழுதணும்னு நினைக்கிறாங்க. ஏன் புக் எழுதணும், வெறும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடலாமே அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப தமிழ்நாடு இருக்கு, இல்ல வேற ஏதாவது கண்ட்ரி இருக்கு, ஏதாவதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் முழுசா கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? கஷ்டம். லேப்டாப் ஒர்க் ஆகாது, இன்டர்நெட் இருக்காது, சார்ஜ் மொபைல்ல கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். ஒரு புத்தகம் எப்பயுமே அழியாது. அதனாலதான் புத்தக வடிவில நான் வெளிவிடணும் அப்படின்னு நினைச்சேன். அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். ஒரு கப்பல் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. என்னன்னா, நாங்க வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், ப்ரெஷர் அதிகம், ஒர்க்லோட் அதிகம், ஒரு கட்டத்துக்கு மேல முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் பிசினஸ் ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக ஒரு தள்ளுவண்டி கடையில இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சின்னதா. இப்ப நாங்க நிம்மதியா இருக்கோன்ற அந்த வார்த்தை யோசிச்சு பாருங்க. பணத்துக்கும் நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நம்ம வாழ்க்கைக்கு தேவை பணம் தான். ஆனா அந்த பணம் மட்டுமே நமக்கு நிம்மதியை கொடுத்துறாது. நம்ம உறவுகள், நம்ம குடும்பத்தோட நம்ம இருக்கமா, மன நிம்மதியோட இருக்கமா, பிடிச்ச விஷயத்த நம்மளால செய்ய முடியுதா, நம்ம நினைச்ச நேரத்துக்கு நம்மளால வேலைக்கு போக முடியுதா, இது எல்லாமே தான் நம்ம நிம்மதிய தேர்வு பண்ணுது, நமக்கு கொடுக்குது. நம்ம கண்ட்ரோல்ல எல்லாமே இருக்கா அப்படின்றது. ஸோ வாசகர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா,
இங்க இருக்கிற எல்லாருமே வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், இல்ல வீட்டு வேலை செய்யற பெண்மணிகளாகவும் இருக்கலாம், ஏன் ஆம்பளைங்க கூட வீட்டு வேலை செய்யறவங்களா இருக்கலாம். அதனால நான் பிரிச்சு பேசல. எல்லா வேலைக்கு போறவங்களுக்கு கூட ஒரு நாள் லீவ் இருக்கலாம், வீட்டு வேலை செய்யற பெண்களுக்கு ஒரு நாள் கூட லீவ் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு நாள் வெளியே போய் சாப்பிடுங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் விடுங்க. அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு நாள் குடும்பத்தோட ஒரு படத்துக்கு போயிட்டு வாங்க. ஸோ லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்றது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் எவ்வளோ நல்லா உழைக்கணும் அப்படின்ற திட்டமிடுதலும் அந்த ஓய்வு நேரத்துல போடுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க வளர்ந்தாதான் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்ற கருத்தும் வளரும், உங்களுடைய சிந்தனைகளும் வளரும். ஓய்விடுங்கள், உலகை ஆளுங்கள். நன்றி.